தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளொளி துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது அநேகர் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று சொல்லி விசாரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் யார் என்று கேள்வியும் கேட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இவர் யார் என்கிற கேள்வியை அன்றைக்கு இருந்தவர்களும் சரி இன்றைக்கு இருக்கிறவர்களும் சரி எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது முதல் வசனம், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனேயே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். சீசருக்கு சொல்லப்பட்ட கட்டளை இதுதான். நீங்கள் கிராமத்துக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் போன உடனே நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு கழுதை கட்டி இருக்கும், ஒரு குட்டியும் அதனோடு இருக்கும். அவைகளை அவிழ்த்து எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஒரு வேளை உங்களை கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவ்வளவுதான். அவர்களும் அதே போல போனார்கள், அந்த கழுதை அவிழ்த்தார்கள். கேட்ட கேள்விக்கு இதை ஏன் அவிக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அவர்கள் எந்த மாறுத்தரம் சொல்லவில்லை, அதை தேவனுக்கென்று கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது கழுதை குட்டி வந்து விட்டது. கழுதை குட்டியிலே அவர்கள் தேவன் ஏறுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் 4ஆம் வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தி என்றால் யார்? இஸ்ரேல் தேசத்து மக்களைத்தான் சீயோன் குமாரத்தி என்று சொல்லுகிறார். சீயோன் யார்? எருசலேமைத்தான் சீயோன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருவார் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட சம்பவம் இன்றைக்கு நடந்தேறுகிறது. அந்த சம்பவத்தைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே நடந்து வரும்பொழுது சும்மா நடந்து போகவில்லை. அவர் கழுதையின் மேலே ஏறுகிறார். கழுதையின் மேலே ஏறி போகும் பொழுது முன் நடப்போரும் பின் நடப்போரும் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், சீஷர்கள் போய் தங்களுக்கு சொன்னபடியே செய்து முடித்தார்கள். அதற்கு பிற்பாடு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னடப்போரும் பின்னடப்போருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை புதிதாய் கேட்கிற ஜனங்கள், இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை முதலாக கேட்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், இவ்வளவு பெரிதான ஆர்ப்பரிப்பு, இவ்வளவு பெரிதான மகிமையை கொடுக்கக்கூடிய எந்த நபரையுமே அவர்கள் அதற்கு முன்பதாக பார்த்ததில்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவை கழுதை குட்டியிலே பார்க்கிற பொழுது, கழுதை குட்டியிலே வருகிறவராக பார்க்கிற பொழுது, இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது ஜனங்களுக்கு ஆச்சரியப்பட்டு, அப்பொழுதுதான் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, இவர் யார் என்று விசாரித்தார்கள். பிரியமானவர்களே, இவர் யார் என்று சொன்னால் கழுதையாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவராயிருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தவராக இருக்கிறார். மீட்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த தேவ குமாரனாக இருக்கிறார். இந்த வல்லமையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததினாலேயே அநேக ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அநேகருடைய பாவங்கள் நீக்கப்பட்டு, பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு, தேவ பிள்ளைகளாக மாறப்பட்டு, இவர்கள் அத்தனை பேரும் தேவ சந்ததியாக, தேவனுடைய பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக, தேவனோடு என்றென்றைக்கு வாழக்கூடியவர்களாக மாறும்படிக்கு, அவளை மாற்றும்படிக்கு இவர் வந்திருக்கிறார்.
அப்படியானால் சிலுவையிலே மரித்து தன் ஜீவனை கொடுத்து அநேகரை மீட்பதற்காக வந்தவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? இவர் யார், இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லியெல்லாம் பல இடங்களிலே கேள்விகள் எழுப்பும் பொழுது, இவர் பாவங்களை நீக்கி மன்னிக்கக்கூடியவர், பாவங்களை நீக்கி விடுவிக்கக்கூடியவர், ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கக்கூடியவர், ரட்சிப்பினாலே இந்த ஜனங்களை தன் பிள்ளைகளாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் பாவங்களை மன்னிப்பதற்கு சகல அதிகாரம் உடையவர். இவர் யார் என்று சொன்னால், பாவங்களை மன்னிப்பதற்கு சகல அதிகாரம் உடையவர். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகளாக என்றென்றைக்கும் நித்திய காலமாய் வாழ முடியும். தேவனுக்கு பிள்ளையாக மாற முடியும். பாவத்தோடு கூட ஒரு மனிதனும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாய் மாற வேண்டும். அந்த நீதிமானாய் மாற்றுகிற தேவன்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் யார் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு பாவியை நீதிமானாக மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவன் என் புறம்பே தள்ளுவதே இல்லை. தேவனை நோக்கி வருகிற தேவனிடத்திலே வருகிறவர்களுக்கு தேவன் ஒரு நாளும் அவர்களை புறந்தள்ளாதவராக, மன்னிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, பரலோகத்திலே சேர்க்கிறவராக, அவரோடு கூட வாழ வைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அவர்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இவர் யார் என்ற கேள்விக்கு இரட்சகர் என்றும் சொல்ல முடியும். இரட்சகராக இருக்கிறபடினாலே தேவன் இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்திலே அநேகரை மீட்கும்படியாக தம்மை கொடுத்த ஒரு தேவனாகி கர்த்தர், தேவாட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவருக்காக வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்றென்றைக்கும் கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிப்போம், அப்படிப்பட்ட தேவனோடு கூட வாழுவோம், அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றியை தெரிவிப்போம். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.